சரி, இன்றைக்குள்ள வசனத்துக்கு போவோம். லெட்ஸ் கோ டு தி வேர்ட் டுடே. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்தார். அந்த காரியத்தை குறித்து பேச போகிறேன். I'm going to speak about that. Book of Acts chapter 1 verse 3. அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். Book of Acts chapter 1 verse 3. படிக்கலாமா? ஆன் பண்ணிருங்க. Hallelujah. அவர் பாடுபட்ட பின் 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருடாஷ்டங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Amen. To whom he also presented himself alive after his suffering by many infallible proofs, being seen by them during 40 days and speaking of the things pertaining to the kingdom of God. சரி, இப்ப அப்போஸ்தலர் புத்தகம் 28வது அதிகாரம், Book of Acts chapter 28 verse 30 and 31, 30-31 படிக்க போகிறோம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கி இருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுதும் தங்கி. Amen. Then Paul dwelt 2 whole years in his own rented house and received all who came to him, preaching the kingdom of God and teaching them the things that concerns Lord Jesus Christ with all confidence, no one forbidding him. Amen. இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் ஆரம்பத்திலும் அப்போஸ்தலர் புத்தகம் முடிவிலும், right, the beginning of book of Acts which is chapter 1 and the end of book of Acts which is chapter 28, 28வது அதிகாரம் முடிவு, 1வது அதிகாரம் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் 40 நாள் 40 days Jesus came and he was showing himself to the people. தன்னுடைய சீஷர்களிடத்தில் தன்னை காட்டிக் கொண்டிருந்தார். அவர் உயிரோடு எழுந்ததை அவர் காட்டிக் கொண்டிருந்தார். He was showing himself alive, right? உயிரோடு இருந்ததை காட்டிவிட்டு அது மட்டும் இல்லாதபடிக்கு எதிர்க்க முடியாத infallible அப்படினா அதை குறித்து தப்பு சொல்ல முடியாது, தவறு சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அது இல்லன்னு சொல்லி யாரும் தள்ள முடியாது. You cannot deny, that is the truth. Infallible proof அப்படினா ஆதாரங்களோடு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு நிரூபித்து காட்டிக் கொண்டிருந்தார். Hallelujah. Jesus was proving himself. நான் தான் இருக்கேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி இயேசு காட்டிட்டு அங்க இன்னொன்னு சொல்றாரு, and he was teaching them pertaining the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை அவர்களுக்கு அவர் பேசிக் கொண்டிருந்தார், சொல்லிக் கொண்டிருந்தார். இருக்கா? Amen. He was teaching them pertaining the things, the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்குரியதான காரியத்தை அவர் பேசிக் கொண்டிருந்தார். யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? சீஷர்கள் இடத்துல, அப்போஸ்தலர்கள் இடத்துல இயேசு பேசிக் கொண்டிருந்தார். Jesus was speaking to the apostles. இவர்கள் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்து விட்டார்கள். They have been with Jesus for 3.5 years. They know about Jesus. இயேசு கிறிஸ்து பற்றி அவங்களுக்கு தெரியும். But Jesus went 40 days, 40 நாள்ல தேவ ராஜ்யத்தை குறித்து இயேசு பேச ஆரம்பிக்கிறார். இருக்கீங்களா? Jesus began to speak about the kingdom of God. அவர் பேசிக்கிட்டு தான் வந்தாரு. He was talking all the while, but now he was talking things about the kingdom. தேவ ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார். And then Paul பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் in the life that Paul was doing a lot of stuff, அநேக காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். Paul வாடகை வீட்டில் இருந்தாரு. அப்படி என்ன போட்டிருக்கு? He was in a rented house. சரியான பணக்காரர் போலோடைய சரித்திரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 இல்லாட்டி 4 கப்பைங்க, ships. Paul had 3 or 4 ships because his father was a wealthy man. நல்ல ஒரு ஐஸ்வர்யமான குடும்பத்தில் வந்தவர். He left everything. இந்த இடத்துல போய் இருந்துட்டு ரோமர் அதிகாரத்துல இருக்கும்பொழுது அவங்க போல ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவாங்க, நீ வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. போல அந்த இடத்துல போய் அமர்ந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல தங்கிட்டு வருகிற ஜனங்கள் இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து தைரியமா பேசிக் கொண்டிருந்தாராம். அப்படிதான் இருக்கும், right? He was teaching about the things concerning Lord Jesus Christ with all confidence. தைரியமாய் பேசிக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா he was preaching the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்து காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். புரியுதா? இந்த 2 வசனத்துல ஒரு காரியம் சேமா வருது.
Both these verses has one thing in common. என்னது அது? இயேசு செய்ததும் பால் செய்ததுலயும் ஒரு காரியம் சேமா இருந்துச்சு. என்னது? Kingdom of God, தேவ ராஜ்யம். இன்றைக்குள்ள தலைப்பு தேவ ராஜ்யம், Kingdom of God. தேவ ராஜ்யம் என்றால் என்ன? What is Kingdom of God? தேவ ராஜ்யத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? Who will be there in the Kingdom of God? தேவ ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கும்? What will be there in the Kingdom of God? தேவ ராஜ்யம் வந்து விட்டாச்சு என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? If God were to say the Kingdom of God is here, what does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? தேவ ராஜ்யத்துல என்னெல்லாம் நம்ம கண்டுகொள்ள முடியும்? What can we experience in the Kingdom of God? ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. Hallelujah. சரி, ராஜ்யம் என்றால் என்ன? What does kingdom means? ராஜ்யம் என்றால் kingdom ஆங்கில வார்த்தை இது. kingdomனா kingனா யாரு? சொல்லுங்க. ராஜா கிதா. டோம் அது எதுல இருந்து வருதுன்னா டொமினியன். டொமினியன்னா ஆளுகை. ராஜாவின் ஆளுகைக்குள் இருப்பது அதுதான் கிங்டம். புரியுதா? கிங்டம் என்றால் தேவனுடைய ஆளுகைக்குள்ள, ராஜாவோட ஆளுகைக்குள்ள. யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லி பிரிட்டனை சொல்லுவாங்க. பிரிட்டன் வந்து இங்கிலாந்து. சரி, இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னா பல தேசங்களை ஆளுகை செய்த ஒரு ராஜ்யம் அது. எலிசபெத் மகாராணி தெரியும்ல, விக்டோரியா மகாராணி, இவங்கெல்லாம் வந்துட்டு தேசங்களை ஆளுகை செய்தவர்கள், பல தேசங்களை ஆளுகை செய்தவர்கள். அவங்க இங்க வரல. அவங்க அங்க வந்தாங்களா? பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா அவங்க எப்படி காலையில எழுந்து டீ குடிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? எப்படி அவங்க காடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஓட்டுவாங்களோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஓட்டிட்டு இருக்கோம். சொல்லுங்க என்ன சொல்றேன்னு? எப்படி அவங்க ஆங்கிலம் படிச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். Whatever happened in England, that kingdom was brought here, even though they didn't come. அவங்க இங்க வராட்டினாலும் அங்க ஆளுகைகள் நடந்தது, அந்த ஆளுகைகள் இங்க வந்தது. ஆகிய நம்ம அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட பார்லிமெண்டரி சிஸ்டம், நம்மளோட தேசத்தின் நிர்வாகம், தேசத்தின் கவர்மெண்டல் சிஸ்டம் இட்ஸ் ஃபாலோவிங் இங்கிலாந்து, பிரிட்டிஷ். சரியா? பிரிட்டன்ல உள்ள மாதிரி தான் இங்க நம்மளுடைய எல்லா சிஸ்டம் அமைச்சிருக்கும். எதனால? பிகாஸ் தட் கிங்டம் ரூல்ஸ் ஓவர் திஸ் கிங்டம். ஏன்னா அங்கோட ராஜ்யம் இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. புரியுதா என்ன சொல்லியிருக்கேன்னு? நம்ம மலேசியா தான். ஆனா ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன் பிரிட்டிஷ் கீழே தான் இருந்தோம். காமன்வெல்த் கண்ட்ரிஸ் தெரியும்ல, சுஜாரால படிச்சிருக்கீங்களா? சரியா? இதெல்லாம் இருந்தது. அதனால அங்க உள்ள காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம், அது போல இருக்கிறோம். எல்லாம் கோட் போட்டு இருக்கிறோம். எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க? எங்க இருந்து? உண்மையிலே நம்ம வேட்டி கட்டிட்டு வந்து நின்று இருக்கணும். ஆமா இல்லையா? சரியா? ஆனா பிரிட்டன் டேக் ஓவர் பண்ணதுனால அவங்க இப்படிதான் போடுவாங்க. அதனால we follow that. நாம் அதை கடைபிடிக்கிறோம். என்ன சார் நீங்க பிரிட்டன் பத்தி சொல்லியிருக்கீங்க? அமெரிக்கா எப்படி? அமெரிக்கா 1700s தான் வந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டு தான் அமெரிக்கா வந்தது. 1716. சரி, அதுக்கு முன்ன இட் வாஸ் பிரிட்டன். சரியா? இங்கிலாந்து தான் அது இருந்து எல்லாம் நினைச்சு. சரி, அது பெரிய சரித்திரம், அங்கெல்லாம் போன. சரி, இப்ப இதுக்கு வந்துருவோம். ராஜாவின் ஆளுகை. ராஜாவின் ஆளுகை கீழே வரும்பொழுது அந்த ராஜா காரியங்களை செய்கிறார். தேவ ராஜ்யம் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் தான் பெரிய ராஜா, ஆளுகை செய்கிறவர். அவர் கீழே நம்ம எல்லோரும் இருக்கிறோம். இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்கீங்களா இல்லையா? இந்த செய்தியின் முடிவில் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்ப என்ன பாஸ்டர் கதை சொல்லிடுற? சுஜாராலாம் படிச்சு கொடுக்கிறாரு பாஸ்டர். சுஜாரானா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர். சரியா? இல்ல அதெல்லாம் நல்லது. இவன் ஆண்டவர் காரியங்களை வைத்திர. The Lord has things. A king and his people, that is kingdom. ராஜாவும் தன்னுடைய ஜனங்களும், அதுதான் ராஜ்யம். The king rule and reigns over his people. ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்கள் மேல் ஆளுகை செய்து தன் ஜனங்கள் மேல் அமர்ந்து கொண்டு இருப்பார். The king's provides provision and supply for his people. தன்னுடைய ஜனங்களுக்கு உணவுகளும் தேவைகளும் ஒரு ராஜா சந்திக்கிறார். இந்த நாட்கள்ல அது நடக்காட்டினாலும் ஒரு உதாரணத்தை சொல்ல. Let me give you an example, right? Even though we can't see it these days in Malaysia. நம் தேசத்துல 2018-19
பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சண்டை போட்டு இருக்கிற டைம்ல யாருங்க நடுவில் வந்தா? when 2018 happened, கோவிட் வர முன்னுக்கு பிரைம் மினிஸ்டர் நான் எடுக்கணும், நாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வரும்போது யாரு உள்ளுக்கு வந்து நடுவில் நின்னா? It was the king. The king made the decision. எல்லாம் என்ன செஞ்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்லாம் அகோங் சில மாசம் அகோங் அப்படின்னு சொல்லி எல்லாம் people went to the king. ஏன்னா ராஜா ஜனங்களுடைய குறைகளை கேட்பார், ராஜா ஜனங்களுடைய காரியங்களை கேட்பார். ஆமாவா இல்லையா? ஆமென். நம்மளுடைய சுல்தான் சூப்பரானவர், ரைட்? அவர் என்ன செய்வார்னா ஹோண்டா மோட்டோ பைக்ல சரியா நாசிலமா சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா இல்லையா? எதனாலங்க? he wants to be together with his people. நம்மளுடைய ஜனங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஆசைப்படுகிறார். The king loves his people. தன்னுடைய ஜனத்தை ராஜா நேசிக்கிறார். King has his culture and values in his kingdom. ஒரு ராஜாக்கு தன்னுடைய ஆளுகையில அவருடைய கல்ச்சர், இப்படிதான் கலாச்சாரம், இப்படிதான் இருக்கணும், இதுதான் பண்பாடு அப்படின்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பார். ஆமென். ஆமென். சவுதி அரேபியால போனீங்கன்னா பெண்கள் அநேக காரியங்கள் செய்ய முடியாது. இப்ப காடி ஓட்ட முடியும், முன்ன காடிலாம் ஓட்ட முடியாது, ரைட்? லைசன்ஸ் எடுக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்னா அங்க உள்ள கலாச்சாரம் அப்படி. அந்த ராஜா அப்படி செய்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மலேசியா ராஜா ரொம்ப நல்லவரா இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதை விட நல்லவர் இயேசு ராஜா நமக்கு இருக்கிறாரு. Come on people. Amen. So this is the kingdom. இதுதான் ராஜ்யம். It's very important. தேவ பிள்ளைகளுக்கு இது தெரியணும். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? இயேசு இது சொன்னார். மார்க் புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் படிக்குமா? 15. இயேசு அவர்களை நோக்கி அவர் அவ்விடம் விட்டு இல்ல 1:15 15. எஸ். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். This was Jesus' message. Jesus' message was the time is fulfilled. நேரம் வந்தாச்சு, the time is done. And then he says the kingdom of God is at hand. தேவ ராஜ்யம் கிட்ட வந்தாச்சு, right? மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இயேசு சுவிசேஷமே பேசல, இயேசு சிலுவைக்கே போல. புரிஞ்சதா? Jesus has not gone even to the cross. The gospel, the blood has not been shed. Stripes அடிகள் வாங்கல, ரத்தம் சிந்தப்படல. ஆனா இயேசு சொல்றது மனம் திரும்புங்கள். மார்க் 1வது அதிகாரத்துல இயேசு சொல்றது மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் வந்து விட்டாச்சு. தேவ ராஜ்யம், the kingdom of God is at hand. Hallelujah. இந்த தேவ ராஜ்யத்துல அப்படி என்னங்க இருக்கு? What there is in the kingdom of God. நம்ம எல்லாம் சபையில அமர்ந்து இருக்கணும்ல. this is a church. The church of Jesus Christ belongs to the kingdom. தேவ சபை தேவ ராஜ்யத்துக்குரியது. Come on, இருக்கீங்களா? உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்லிருக்கேன்? Amen. ஜோகோர்ல ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னா நம்மளோட ஆகும் பறந்து வந்துடுவாரு ஜோகோருக்கு. ஆமாவா? சபால ஒரு காரியம் நிலநடுக்கம் நடந்துச்சுன்னா நம்ம ஆகும் பறந்து போறாங்க. எதனால? இதெல்லாம் அவரோட ராஜ்யத்துக்கு கீழே இருக்கு. All these states are under him. சபையில ஒரு காரியம்னா ராஜா இறங்கி வருவார். Come on people of God. Amen. அதுதான் kingdom. Hallelujah. The king has all authority to come in. அவருக்கு அழைப்பு கொடுக்காட்டினாலும் அவர் வர முடியும். Hallelujah. அவரோட ஆளுகை கீழே இருக்கு. Come on, கட்டலாமே நல்லா. Amen. இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கு. The kingdom of God is at hand. ஜனங்க நிக்கிறாங்க, ஜனங்க யோசிக்கிறாங்க, என்னடா அந்த மனுஷன் பேசுறாரு? தேவராஜ்யம், நம்ம ஒண்ணுமே ராஜ்யத்தை பார்க்கலையே. We don't see no kingdom, but what is he talking about? அவர் என்ன பத்தி பேசிட்டு இருக்கார்? தேவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்றது, அதுக்கு அர்த்தம் என்ன? What does it mean about the kingdom of God? மூணு காரியம் ரொம்ப இருக்கு. மூணு காரியத்தை காமிச்சிட்டு நான் போகிறேன். Quickly I will show you three things that is in the kingdom of God. ஒரு ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற காரியத்தை நான் காட்டிட்டு போகிறேன். I'm going to speak about that. Three things. Number one, in the kingdom there is the word of the king. ஒரு ராஜ்யத்துல ராஜாவோட வார்த்தைகள் இருக்கும். ஹல்லேலூயா. ஜோகோர்ல நான் ஜோர் பத்தி சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஜோர் தெரியுது. அடா கானா அனா ஜோ சினி பங்சா ஜோ அடா கோசம் சத்து ஜேடிடி. சரி, 3-4 பேர் தான் இருக்கீங்களா? சரி, வேற எல்லாம் praise the Lord, welcome to Joho.
ரைட். ஸோ என்னாச்சுன்னா சுல்தான் என்ன செய்தார்னா, இது நடந்தது, நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. சரியா? என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளுடைய மாஜிலிஸ் பண்டாரான், சரியா, நம்மளுடைய மாஜிலிஸ் பண்டாரான் சகாமாட்லேயே மூவாரிலே தெரியல என்ன பெரிய சைன்போர்டு போட்டு லேடிஸ் எல்லாம் தூடம் போட்டு இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு போட்டாங்க. திஸ் இஸ் ஃபியூ இயர்ஸ் பேக். போட்டோன்னே நம்மளுடைய சுல்தான் வந்து என்ன சொன்னாருன்னா, உன்னோட வேலை ரோட ஜாகா பண்றதுக்கு, உன்னோட வேலை தூடம் ஜாகம் பண்றதுக்கெல்லாம் நீ கழட்டுன்னு சொல்லி கழட்ட சொல்லிட்டாரு. உண்மையிலே they had to bring it down because there is a law. அதே கிளாந்தால செஞ்சிருந்தா பிரச்சனை கிடையாது, but not in Johor. புரிஞ்சுதா? இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும். there is a word of the king. ராஜாக்கு இது பிடிக்கும், ராஜாக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி காரியங்கள் உண்டு. Amen. In this land there is word. In the kingdom of God there is word. தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய வார்த்தை உண்டு. அதெல்லாம் உங்க கையில இருக்கு. Amen. And this word are promises. இவைகள் எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள். உன் எதிரிகள் ஒரு வழியாய் வரலாம், 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா எதிரிகள் ஒரு வழியா வரலாம், ஆனா 7 வழியா ஓடிதான் ஆகணும். ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் செய்யப்படும், ஆனா அது வாய்க்காது. ஏன்னா அவர் ராஜா பார்த்துக்குவாரு. Come on people of God. Amen. ராஜ்யத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இதுதான் ஆண்டவர் யோவான் 3வது அதிகாரத்துல நிக்கோதேமிய கிட்ட சொல்வாரு. நிக்கோதேமிய நல்லா படிச்சவர், வேதத்தை படிச்சவர். அப்புறம் ஆண்டவர் சொல்வாரு, நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். Unless you are born again you cannot enter the kingdom of God. அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த பேப்டிசம் வருதுல 18ஆம் தேதி, ஆண்டவரே என் இருதயத்துல வாரம் நம்ம சொல்லிட்டோம்ல. எப்ப நம்ம சொன்னோமோ நம்ம ஆண்டவரை இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டுட்டோம். ஏற்றுக்கொண்டதுனால நம் தைரியமா சொல்ல முடியும், நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு. Amen. When we accepted Jesus Christ, we can say this boldly that we are in the kingdom of God. Hallelujah. தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கு. So தேவ ராஜ்யத்துல there's the word of God. தேவனோட word. தேவனோட word என்ன செய்யும்? தேவனோட வார்த்தை என்ன செய்யும்? Number 1, it gives forgiveness. It gives salvation. தேவனோட ராஜ்யம் உங்களை மன்னிக்கும். தேவனோட ராஜ்யம் உங்களுக்கு ரட்சிப்பை தரும். தட்டி இருக்கு. நம்ம சிங்கப்பூர்ல ட்ராக் எடுத்துட்டு போனீங்கன்னா மன்னிச்சிருங்க அழுந்து எவ்வளவு கதறினாலும் தூக்கு தண்டனை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆனா தேவராஜ்யத்துல ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன் சொன்னீங்கன்னா ராஜா மன்னிப்பா. புரியுதா டிஃபரன்ஸ்? இதுதான் ஆண்டவர் நமக்காக செய்த காரியம். This is what the Lord has done. தேவ ராஜ்யத்தில் உள்ளது. ஏன்னா அவரே போய் நமக்காக மரித்தார். தொடர்ந்து அடுத்தது he gives deliverance. தேவ ராஜ்யத்துல விடுதலைகள் உண்டு. விடுதலைகள் போன வாரம் சூப்பரா இருந்துச்சு. பாஸ்டர் பிரீச் பண்ணார்ல, யோபோட எல்லைக்குள்ள பிசாசு பூர முடியல. ஞாபகம் இருக்கா? first day, right? He preached about this. The enemy devil cannot enter into the boundary of Job. Devil could be in the presence of God but could not enter into the boundary line of Job. தேவனோட பிரசன்னத்துக்குள்ளே போக முடியும். இந்த பிசாசுக்கு போட்டிருக்க எல்லைக்குள்ள நுழைய முடியல. புரியுதா என்ன சொல்லிருக்கேன்னு? There is kingdom. அதான் ராஜ்யம். Hallelujah. The king will put a border. இந்த ராஜ்யம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் தொட முடியாது. புரிஞ்சதா? Deliverance. That's deliverance. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம் என்றால் பிசாசோட ராஜ்யம் கிட்ட நெருங்க முடியாது. Amen. If we are in the kingdom of God, the kingdom of darkness cannot come near us. கிட்டே நுழைய முடியாது. Kingdom of darkness has no place in the kingdom of light. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, வெளிச்சத்தின் ராஜ்யம் என்று சொல்லி. The kingdom of light will expel darkness. அது இருளை தள்ளிவிடும். தேவனோட ராஜ்யம். Amen. தொடர்ந்து what the word குறித்து நான் சொல்லிட்டு இருக்கேன். There's healing in the kingdom. தேவ ராஜ்யத்தில் சுகம் உண்டு. ஏங்க சுகம் இருக்கு? ஏன்னா அவர் சிலுவையில மரிச்சாரு. Hallelujah.
இந்த கிங்டம், தேவ ராஜ்யத்துல இதெல்லாம் இருக்கு. இந்த தேவ ராஜ்யத்துல இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்து வைத்து விட்டார். The Lord has put all this thing in the kingdom of God. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஜோஹர்ல தானே இருக்கோம். We are in Johor. நீங்க வேற வேற இடத்துல பிசினஸ் வச்சுக்கலாம். You can have business in a lot of places. ஆனா இஸ்கண்டா புத்ரியில போய் நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா, if you go and do in இஸ்கண்டா புத்ரி, there is tax deduction of 15%. தெரியுமா? பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அந்த ஏரியால போயிட்டு நீங்க கடலாம் வைக்க தேவையில்ல, வீட்ல இருந்து நீங்க பிசினஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல டாக்ஸ் ஃப்ரீ ஜோன், ஃப்ரீ ட்ரேட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை சேர்த்து வைத்திருக்காங்க. They have made that right in our land. நம்மளோட தேசத்துல அது இருக்கு, ஆனா இருக்கு தெரியாது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, God has given provision. நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம இன்னும் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு எல்லாமே அங்க போய் கடை திறந்துடுவாங்க. புரியுதா? என்ன சொல்லிருக்கேன்னு, this is the thing. இதான் காரியம். In the kingdom it is already there. தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் செய்து வைத்து விட்டார். Going on in the kingdom there's protection. பாதுகாப்பு இருக்கு தேவ ராஜ்யத்துல. Amen. எத்தனை பேர் ஆஸ்காருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ட்ரைனிங் ஆஸ்கார் பார்த்துருக்கீங்க தானே? என்ன இப்படி பார்க்குறீங்க? என்ன பாச ஆஸ்கார் அம்மா, இறுதி மேரி அம்மா, ஆஸ்கார் பார்த்துருக்கீங்களா? சோல்ஜர் கன்னோட எத்தனை பேர் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க மலேசியால தெரியுமா? எத்தனை லோரி இருக்கு நம்மளுக்கு? எத்தனை டேங்க் இருக்கு? எத்தனை விமான படைகள் இருக்கு? தெரியலையா பாச? ஆமா இல்லையா? ஆனா சந்தோஷமா இருக்கும் தானே? எதனால? ராஜ்யம் அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த மலேசியா தேசத்துல இருக்கிறவங்கள நீ பாதுகாத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சிருக்கு. புரிஞ்சதா? அதே போல தேவ ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களுக்கு தெரியாம பாதுகாப்பை ஆண்டவர் oh come on people, amen, he has already done it. amen. நாம் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு சேனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலிஷாவை பாதுகாக்க, ஒரு தேவ மனுஷனை பாதுகாக்க ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அந்த மலை முழுவதும் the entire mountain was filled with chariots of fire. அக்கினி ரதங்கள் குதிரையோட நின்னுகிட்டு இருக்கு. யார? ஒரு எலிஷாவை பாதுகாக்கும் இடைக்கு. ஆமென். ஒரு தேவனை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா அவர் பயப்படல. ஏன்? சுத்தி வேற பாதுகாப்பு இருக்கு, ராஜ்யத்தின் பாதுகாப்பு இருக்கு. தேவ ராஜ்யம் பாதுகாக்கும். Come on people of God. Amen. In the kingdom there's blessing and there's love. தேவ ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவ ராஜ்யத்தில் அன்பு உண்டு. Amen. This is what happens in the kingdom. சீக்கிரமா போறேன். In the kingdom of God there's anointing. அபிஷேகம் உண்டு. அப்படினா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். சில பேருக்கு selected people will be, நம்மளுக்கு MP அதெல்லாம் இருக்காங்களா இல்லையா? ஆடுவன்லாம் இருக்காங்க தானே? அது மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். And there's life abundant. நித்திய ஜீவன் உண்டு. இதெல்லாம் ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்கள். இரண்டாவது காரியம், first one the word of king. முதலாவது தேவனுடைய ராஜாவின் வார்த்தை. இரண்டாவது தேவ ராஜ்யத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர், Holy Spirit. Holy Spirit, அப்போஸ்தலர் 1:8 சொல்லும், when the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் மேல வரும் பொழுது நீ பலனடைந்து, you'll become powerful. That is in the kingdom. அது ராஜ்யத்தில் உள்ளது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். you'll become powerful. சாம்சன் மேல பரிசுத்த ஆவி வரும் பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:14 சிங்கத்தை அப்படியே கிழித்து போட்டார். we can see that 16 நாள், right? he just tore. why? the Holy Spirit came. அதே போல தாவீது மேல பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது he became mighty man. வல்லமையான ஒரு தேவ மனுஷனாக. Holy Spirit gives power. தேவ ராஜ்யத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமை நிரப்புகிறவரா இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாஞ்சிங்க, go for it. அதனால தான் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு you need to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படணும். you need to be filled. இந்த வருஷம் ஆண்டு பலரை ஆண்டவர் அப்படி நிரப்பினார். we saw a lot of children was filled. come on people. ஹalleluya. எதுக்காக? why? when you receive the Holy Spirit, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்போது you receive power. Holy Spirit teaches you, guides you, comforts you, empowers you, fills you, gives you gift. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து, உங்களை நடத்தி, ஆதரித்து, உன்னை பலப்படுத்தி, உன்னை நிரப்பி, உனக்கு வரங்களை தருவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது.
ஹalleluya. தட்டலாமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. Amen. That is in the kingdom. இந்த ராஜ்யத்துக்கு வெளியில இது இல்ல. Outside of this kingdom you will not find. It is in the kingdom. தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கு. தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் வேத வசனம் இருக்கு. தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். It is in the kingdom. Outside of it you will not find. அது வெளிய போய் நீங்க பேசினா யாருக்கும் புரியாது. Inside you will find it. இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள. மூணாவது காரியம், the third thing. சீக்கிரமா போறோம், right? The identity and the authority. அதிகாரமும் உங்களுடைய யார் என்று அறிந்து கொள்ளுகிற காரியங்கள். இந்த கிங்டம், தேவ ராஜ்யத்துல எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். The Lord has given every person in the kingdom of God a place. ஹalleluya. யாருமே தேவ ராஜ்யத்துல வந்து யாரும் இல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யாருமே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இந்த கிங்டம் தேவ ராஜ்யத்துல எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அசைன்மென்ட் வைத்திருக்கிறார். கம் ஆன் பீப்பிள். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். வேதத்துல வசனம் சொல்லும், அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். He is a God that calls the stars by name. ஹalleluya. அவ்வளவு நட்சத்திரங்களா இருக்குல்ல, அதோட பேரை அவருக்கு தெரியும். அது பேர் சொல்லி கூப்பிடுற ஆண்டவருக்கு உங்க பேர் தெரியாதா? Amen. He has a plan for you. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, he has a plan for you. பின்னால பார்த்து சொல்லுங்க, he has a plan for you. உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. முன்னுக்கு தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்குயா. அம்மா, ஆண்டவருக்கு பிளான் இருக்கு சொல்லுங்க. Amen. இந்த இதுக்கப்புறம் அவங்க நம்பிடும். சரியா? There's an identity. There's an authority. ஒரு அதிகாரம் உண்டு தேவராஜ்யத்துல. உங்களுடைய காரியத்தை குறித்து ஒரு காரியம் உண்டு. Walk in that. You are created in His image. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Amen. We may all look different. நாம் எல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். But we came அவருடைய சாயல்ல. ஆமா இல்லையா? சரி, அம்மா அப்பா சேமா இருப்பாங்க. 3 பிள்ளைங்க இருந்தாங்களா? 3 பிள்ளைங்களும் சேமாவா இருப்பாங்க? சொல்லுங்க. இல்லதானே? எங்கேயாச்சும் 1-2 சேமா இருக்கா? சொல்லுங்க பிரதர். சரி, 3 பிள்ளைங்க சேமா இருக்காங்க? இல்லையே. அதே போலதான் ஆண்டு சாயல்ல தானே படைச்சாரு. அப்ப ஆண்டு மாதிரி தானே இருக்கணும், எல்லாம் ஒன்னாதிர இல்லையா? குடும்பத்திலே வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவரோட ராஜ்யத்துல வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்கும். அதுக்குதான் ஆண்டு சூப்பர் தானே அவர் செய்து வைத்திருக்கிறாரு. So it's going to be there. But we are in His image. பிரதர் ரிச்சர்ட் நல்லா பாட்டு பாடுவாரு, நல்லா இசை வாசிப்பாரு. அதே மாதிரி 3 பிள்ளைங்களும் நல்லா செய்யறாங்க. ஆமாவா இல்லையா? அவர்கிட்ட என்ன இருக்கோ அப்படி தவறுனாச்சா இல்லையா? அதே போல கிங் கிட்ட என்ன இருக்கோ, ராஜா கிட்ட என்ன இருக்கோ, அது எல்லாம் நமக்குள்ள டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கார். Come on people, He has put it inside of us. Amen. நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். He goes on to say identity and authority in the kingdom. இந்த ராஜ்யத்துல நம்ம சுல்தான் போய் பார்க்க போகும்போது புரோட்டோகால்லாம் இருக்கு. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் பேசணும், பத்தே சிம்பா பத்தே அம்போன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இயேசு ராஜா கிட்ட எபிரேயர் 4:16 சொல்லுது, தைரியமாய் கிருபாசன அண்டைய come boldly to the throne of grace, for God will give you mercy and grace in time of need. உன்னுடைய தேவை நேரத்துல 4:16 தேவையான நேரத்தில் ஆண்டவர் உனக்கு இரக்கமும் கிருபையும் ஆண்டவர் தருகிறார். Amen. And this is God. இதான் ஆண்டவர் ராஜ்யம். And it goes on to say, இதே ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா, what God has given, the kingdom has given us authority access to the heaven. நம்மளுக்கு இந்த ராஜ்யம் பரலோகத்தை தொடும்படிக்கு கிருபை கொடுத்திருக்கு, பூலோகத்தை சுகப்படுத்தும்படிக்கு கிருபை கொடுத்திருக்கு. It has given us the grace to touch heaven, heal the earth. Come on people of God. Hallelujah. இந்த காரியத்தை தான் தேவராஜ்யம் நமக்கு கொடுத்திருக்கு. தேவராஜ்யத்தில் நம்ம இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. When we are in the kingdom of God, all these things are possible. என்ன பசங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அப்படிலாம் நான் பார்க்க முடியலையே, I don't see all this thing in my life. Why I don't see it? Yeah, அப்படிலாம் கேள்வி இருக்கும். கேள்விக்கு வரேன் நான். இருக்கீங்களா? That's the word. ரெண்டாவது என்னது?
பரிசுத்த ஆவியானவர் சூப்பர். அம்மாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருங்க, அக்காவுக்கு. முதலாவது தேவ ராஜ்யத்தில் அவரோட வார்த்தை உண்டு, ராஜாவின் வார்த்தை. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை. மூணாவது அவரோட அதிகாரம். ஹல்லேலூயா. He has given all this. இந்த மூணு காரியமும் சபை நமக்கு தெரியணும். சபை ராஜ்யத்தில் ஒரு பங்கு. The church has to know that this is what God has given in our life. இருக்கீங்களா? ஆண்டவர் இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து வைத்து விட்டார். The Lord has given all this to us. அதனால தான் இயேசு நடந்து போகும்போது இயேசு சொன்னார், the kingdom of God has come. தேவராஜ்யம் வந்துருச்சுன்னு சொல்லி இயேசு சொன்னதுக்கு காரணம் என்ன? Because there was word inside of him. ஏன்னா அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. There was Holy Spirit inside of him. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தார். There was authority inside of him. அவருக்குள்ள அதிகாரம் இருந்தது. அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 எடுங்களா. Book of Acts chapter 10 verse 38 படிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Amen. And how God anointed Jesus Christ of Nazareth? Anointing, authority, with the Holy Spirit, and with power, that he went doing things and healing all those who were oppressed by the devil, for God was with him. John 1:1, in the beginning was the Word, and the Word was with God, and he was God. வார்த்தை இருக்கு, அதிகாரம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூணு பேர் அங்க இருந்ததால ஆண்டவர் இயேசு போகிற இடம் எல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. Come on people of God. Amen. He was carrying, bringing the kingdom. இயேசு போகிற இடத்துல ராஜ்யம் சேர்ந்து கூட வந்தது. அவர் தனியா போல, the kingdom followed wherever Jesus went. இயேசு போகிற இடம்லாம் ராஜ்யம் கூடவே வந்தது. அவர் ஒரு ஊருக்கு போனார்னா அவர் மட்டும் போல, அவரோட கூட ராஜ்யமும் சேர்ந்து வந்தது. When Jesus went to a place, he didn't go alone. He came and he went with the kingdom of God. புரியுதா? புரிஞ்சிருச்சா? இயேசு போகிற இடம்லாம் எது வந்துச்சா? என்ன வந்துதான்? என்ன அப்படி முழிக்கிறீங்க? அரை மணி நேரம் என்ன பேசிட்டு என்ன வந்தது? தேவராஜ்யம் வந்தது. Hallelujah. The kingdom of God followed Jesus wherever he went. இயேசு செல்கிற இடமெல்லாம் தேவராஜ்யம் கூடயே வந்தது. தேவராஜ்யத்துக்குள்ள என்ன இருந்தது? அற்புதம் இருந்தது. தேவராஜ்யத்துக்குள்ள என்ன இருந்தது? மன்னிப்பு இருந்தது. விபச்சாரத்துல பிடிப்பட்டாலும் உனக்கு மன்னிப்பு இருக்கு. எங்க? தேவராஜ்யத்துல. இந்த யூதர் ராஜ்யத்துல உன்னை அடிச்சு கொள்ளணும் கல்லால, ஆனா தேவராஜ்யத்துல உனக்கு விடுதலை உண்டு. உனக்கு அற்புதமாய் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இல்ல தேவராஜ்யத்துல உனக்கு லெப்ரசி, உனக்கு குஷ்டரோகம் இருக்குன்னு அப்படியே தள்ளி வச்சிடணும். இல்ல தேவராஜ்யத்துல தேவராஜ்யம் உன்னை தேடி வந்து தொடும். The kingdom of God will come and touch you. உன்னை சுகப்படுத்தும். It will heal you and it will bring you back into society. மறுபடியும் உன்னை ஜனங்கள் மத்தியில கொண்டு வர. அதுதான் தேவராஜ்யம். So Jesus was going. 10:38 சொல்லும் அப்போஸ்தலர் புத்தகத்துல, அவர் போகிற இடம்லாம் அற்புதங்களை செய்தார், சுத்தி திரிந்தார், நன்மை செய்கிறவர். He went about doing good, right? He went about doing good, and then this is what happened: healing all that were oppressed by devil. பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. இருக்கீங்களா? தட்டி இருக்கணுமே கையா. ஆமென். புரிஞ்சுதா என்ன சொல்லி இருக்கேன்னு? விளங்குதா? புரிஞ்சுதா? இப்ப என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன் என்ன பேசிட்டு இருக்கேன்னு. 1 Corinthians, book of 1 Corinthians, 2 Corinthians 5:20. 2 Corinthians 5:20 படிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இப்போ என்ன செய்ய போறோம்னா, ஸ்கிரீன்ல இருக்குது, நீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும் இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ்ல இருக்கிற தமிழ்ல படிங்க. we are all going to read this 3 times. 3 முறை இதை படிக்க போகிறோம். சரியா? படிக்கலாமா? 1 2 3 go. Now then
we are ambassadors for Christ. As though God were pleading through us, we implore you on Christ's behalf, be reconciled to God. Okay, one more time. Now then, we are ambassadors for Christ. As though God is pleading through us, we implore you on Christ's behalf, be reconciled to God. One more time, third time, last one. Now then, we are ambassadors for Christ. As though God were pleading through us, we implore you on Christ's behalf, be reconciled to God. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிள் இந்த வசனம். நீங்களும் நானும் என்ன நடந்திருக்குன்னா, தேவ ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் உங்களை பிக் பண்ணி, உங்களை செலக்ட் பண்ணி, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஜேம்ஸ் நீங்க போங்க ஜேம்ஸ், தேவராஜ்யம் உங்க கூட வரும் ஜேம்ஸ், நீங்க போய் பேசுங்க ஜேம்ஸ். நீங்க போய் பேசும் பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, we are ambassadors for Christ as though God was pleading through us. நீங்க போய் ஒரு மனுஷங்கிட்ட, ஐயா இயேசு நல்லவர், உங்களோட வாழ்க்கையை மாத்துவாரு, நீங்க சொல்லும்போது நீங்க பேசல, ஆண்டவர் பேசுறாருன்னு வேதம் சொல்லுது. புரியுதா என்ன சொல்லிருக்கேன்னு? Amen. As though God is pleading. ஆண்டவரே இறங்கி வந்து, அம்மா மனம் திரும்பி இருங்கம்மா, அம்மா உங்க வாழ்க்கையை மாத்திருங்கம்மா. God is pleading through you. விளங்குதா? ப்ளீடிங் போட்டு, ப்ளீடிங்னா என்ன தெரியுமா? ப்ளீடிங்னா காலை பிடிச்சா, ஐயா வேணாயா அந்திரியா எங்கெல்லாம் போதையான்னு காலை பிடிச்சு கெஞ்சுறது, அது அப்படிதான் போட்டிருக்கு. As though God were pleading through us. நம்மளை வைத்து ஆண்டவர் ஜனங்கள் இடத்துல போய், வந்துருங்க இந்த வழி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா we implore you on Christ's behalf, இயேசுவின் சார்பாக. புரியுதாங்க? இயேசுவின் சார்பாக நாங்க நின்று நாங்க சொல்றோம், வேணாம், alright, and be reconciled to God. கர்த்தரோடு கூட ஒப்புரவாயிருங்க. விளங்குதா? நீங்க சபைக்குள்ள இருக்கும்போது, when you are in the kingdom of God, you are ambassadors of Christ. நீங்களும் நானும் தேவனுடைய பிரதிநிதியாய் மாறுகிறோம். Amen. தேவனை we represent God. தேவனை நம்ம பிரதிநிதித்து போய் நிக்கிறோம். We present God to the world. உலகத்திற்கு நாம் தேவனை காட்டிக் கொண்டு இருக்கிறோம். We don't present ourselves. நம்மள நம்ம காட்ட கிடையாது. We present the living God, the King to the world. உலகத்திற்கு தேவனை நாம் காட்டுகிறோம். Come on people of God. வேதம் சொல்கிறது, you are the Christ ambassadors. நீதான் ஆண்டவர் தேடின அந்த நபர். You go plead. நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, ஆண்டவரே சொல்ற மாதிரி போய் சொல்லு. ஐயா ஆண்டவரே சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவர் கிட்ட இருக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்கணும். ஆமா இல்லையா? ஆண்டவர் கிட்ட இருக்கிற பலன் உங்களுக்குள்ள இருக்கணும். You need to have the same grace that is in God inside of you, for you need to plead as God. Hallelujah. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார். The kingdom will come and support. ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது, in my early 20s, ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு டைம், I was praying and praying. And one day I was asking God, ஆண்டவர் கிட்ட கேட்டுட்டு, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஐயா நீ ஒரு ஆள் கிட்ட போய் ஜெபிச்சனா, if you go and pray, அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியல, it's okay, அவங்களுக்கு இயேசு பத்தி தெரியாம இருக்கலாம், but the moment you go and share, நீ எப்ப ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறியோ, ராஜ்யம் திறந்துரும். Hallelujah. The kingdom will be open. அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷிக்கு என்னெல்லாம் தேவையோ, whatever they may need in their life, doesn't matter who they are. அவன் துரோகியோ, ஏமாத்துக்காரனோ, கொலையாளியோ, doesn't matter. Whether it's a murderer, it's a cheater, doesn't matter. Whoever it is, the moment you stand, you speak to him, engkau bercakap dengan dia, kerajaan Tuhan akan terbuka. Apa saja yang diperlukan Isaac dalam hidup kamu untuk melakukan apa yang Tuhan telah panggil kamu, kamu boleh lakukan. Kerana kerajaan Tuhan akan berdamping dengan kamu, because the kingdom of God will come and stand beside you. புரிஞ்சதா? வேதம் சொல்லுது, we implore you on Christ's behalf. இயேசுக்காக, இயேசு சார்பாக நான் உங்க கிட்ட பேசுறேன். புரிஞ்சதா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? ஐயோ புரியுதாங்க?
இயேசுவோட சார்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நம்ம யோசிப்போம், இயேசு அவ்வளவு தூரம் இல்லைங்க, உங்களை தான் வச்சிருக்காரு. ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்ப்பாங்க, உங்களை தொடும்போது இயேசுவை தொடுவாங்க, உங்க குரலை கேட்கும்போது ஜீசஸை பார்ப்பாங்க. Because you're going on behalf of Jesus. இதுதான் கிங்டம், இதுதான் தேவராஜ்யம். இருக்கீங்களா கூட? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க தான் அது. பாஸ்டர் உங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. Amen. You are the ambassador. ஆண்டவர் உங்களை நியமித்து இருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, எங்கங்க அந்த ராஜ்யம்? Where is this kingdom? வானத்துல இருக்கா, பூமியில இருக்கா, எந்த இடத்துல இருக்கு? Where is this kingdom? இயேசு சொன்னாரு, இந்த ராஜ்யம் கிட்ட வந்துருச்சுன்னு. Where is this? இந்த ராஜ்யம் எந்த பக்கத்துல இருக்கு? எங்க நாங்க போய் தேடுறது? இயேசு என்ன பதில் சொல்றாரு பாப்போம். மத்திய புஸ்தகம் 17வது அதிகாரம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 17, லூக்கா 17 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கா? உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் உண்டு. Come on people. Amen. இவங்க வந்து கேக்குறாங்க, எங்க சார் போய் தேடுறது தேவராஜ்யம்? இயேசு சொன்னார், அங்க இருக்கு இங்க இருக்கு, நான் தேடி போய் தேடாத. தேவராஜ்யம் எங்கேயும் இல்ல, தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. It is inside of you. It's within you. யோவான் 3வது அதிகாரத்துல in John chapter 3 ஆண்டவர் இயேசு நிக்கோதேமை பார்த்து சொல்வாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமா இல்லையா? Unless you're born again, you cannot come into the kingdom of God. In John chapter 3 நாம் உள்ளுக்கு பிரவேசிக்கும் பொழுது, தேவராஜ்யம் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு தேவை மறுபிறப்பு. You have to be born again. இயேசுவே நான் பாவி, என்ன மன்னியும், பிள்ளையை ஏற்றுக்கொள்ளும், தேவராஜ்யத்துக்குள்ள போறோம். எல்லா ப்ரொடெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. வந்த பிறகு இதுல என்ன சொல்லுதுன்னா, இப்ப அந்த தேவராஜ்யம் உங்க சுத்தி இல்ல, அந்த தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. Come on, now the kingdom of God is not outside of you, the kingdom of God is inside of you. புரிஞ்சுதா? Now you stand for the king. இப்ப நீங்க நின்னு பேசுறதெல்லாம் ராஜாக்கு. நீங்க பேசுறது உங்களோட காரியம், நீங்க பேசுறது ராஜாவோட காரியம். What you're speaking, you're not speaking for yourself, you're speaking for the king. What you're doing, you're not doing for yourself, you're doing for the king. செய்வதெல்லாம் தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க. ஏன்? உங்களுக்குள்ள, inside of you. அதனால தான் பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். நான் வாழ்கிற வாழ்க்கை அவரோடு கூட சிலுவையில் அறைந்து அந்த விசுவாசத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Galatians 2:20 he says, now the life that I live, I don't live by my strength, I live because of what is done on the cross. பவுல் இதை அறிந்து கொண்டார். நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன், அதே ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. I am in the kingdom of God, the same kingdom is inside of me. புரிஞ்சிருக்கணுமே? ஹல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நீங்க, ஆண்டவர் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, ஐயா உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? புரிஞ்சதா? அந்த ராஜ்யத்துல என்ன இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ராஜ்யத்துல தேவனோட வார்த்தை இருந்தது, ராஜாவோட வார்த்தை, அது உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ராஜ்யத்துல ஒரு வல்லமை இருந்தது, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ராஜ்யத்துல ஒரு அதிகாரம் இருந்தது, அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க வந்துட்டீங்கன்னா பிசாசு ஓடி தான் ஆகணும். இல்ல நல்லா புரியல, நான் சொல்றேன் இன்னொரு வாட்டி. நீங்க வந்துட்டீங்கன்னா பிசாசு ஓடி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்குள்ள தேவராஜ்யம் இருக்கிறது. Inside of you there is the kingdom.
Amen. இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். This is for all child of God, not only one or two. ஒரு ஆளு ரெண்டு பேர் இல்லை, every child of God. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, whether you know or you don't know, doesn't matter. Inside of you there is the kingdom. உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு கிங்டம் வைத்திருக்கிறார். ஆமா ஜெனிஃபர் இருக்கா இல்லையா? ஏன் ஜெனிஃபரை கேட்டேன், ஜெனிஃபர் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு வீட்டில் சாதாரணமாக போயிட்டு சிக்கரபா சந்தரபா சந்தரபா சொன்னோன்னே ஆவியெல்லாம் கிளம்பிருச்சு. ஆமாவா, உண்மை தானே? அதோ ஜெனிஃபர், போதும் சாமி, நான் இங்கே இருந்த பிரச்சனையாயிரும், நான் வீட்டுக்கே போயிடும் சொல்லி வந்துருச்சு. ஆமாவா ஐயா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, doesn't matter who you are, inside of you there is this kingdom. You stand for the king. ராஜாவுக்காக நிற்கிறீங்க, ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. Amen. அதனால தான் தைரியமா நின்று நீங்க பேச முடியும். You can stand boldly and speak. தேவ ராஜ்யம், the kingdom of God is inside of you. Hallelujah. தைரியமா ஒரு வீட்டுக்குள்ள போக முடியும், தைரியமா தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அவங்களை அடிக்கிறதுக்கு இல்லை. வேதம் என்ன சொல்லுது? pleading on behalf of God. ஐயா வந்துறியா, உள்ளுக்குள்ள ராஜ்யம் பேசும் வந்துறியா, உள்ளுக்குள்ள ராஜ்யம் பேசும் வந்துறியா, இயேசுவோட அன்பு பேசும் வந்துறியா. புரியுதா? That's what God has done. அதான் ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்காரு. You can do whatever you want to do. நீங்க செய்கிற காரியங்களை செஞ்சுட்டு இருங்க. பிசினஸ் செய்றீங்களா, படிக்கிறீங்களா, போறீங்களா, வரீங்களா, போங்க வாங்க. வேலை செய்றீங்களா, வேலை செய்யுங்க. No issues. Wherever you are, be that kingdom person. ராஜ்யத்தை சுமந்து செல்கிறவர்களா அப்படியே மாறி போங்க. Amen. Hallelujah. தட்டலாமே நல்லா. When you go into a working place, உங்களுடைய வேலை இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரியணும், kingdom is inside of me. தேவ ராஜ்யத்தோட நான் போகிறேன். Come on people of God. Hallelujah. உங்களுக்கு இன்னும் புரியல நான் என்ன சொல்லிட்டு, புரியுதா இல்லையா? சொல்லுங்களேன், புரியுதா இல்லையா? தேவ ராஜ்யத்தை சுமந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what happens when you are an ambassador? ஒரு தேவனோட பிரதிநிதியா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? மலேசியால வேற வேற நாட்டோட அம்பாசிடர்ஸ் இருக்காங்க, வேற வேற நாட்டோட பிரதிநிதி மலேசியால இருக்காங்க. இவங்க எல்லாம் இங்க இருந்து அங்க போகும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு, ஒரு காடி உண்டு. There's a car for them. There's police escort for them. இதெல்லாம் எப்ப நடக்கும்? When will all this happen? When you know that you're ambassador. தேவனோட பிரதிநிதியா இருக்கீங்க சொல்லி தெரியும் பொழுது. ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். One verse. I'll finish it. 1 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். 1 Corinthians 4:20 படிங்களா? தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. The kingdom of God is not in words, but it's in power. தேவராஜ்யம் பேசுறதுனால இல்ல, உள்ளுக்கு வல்லமை இருப்பதால வரும். Hallelujah. The kingdom of God is not because of talks. ஐயா நம்ம போய் யார்கிட்டயும் பேசி மைக்கி சபை, power inside. என்னது இல்ல விளங்கலையே? Power inside. Come on. இதுதான் போன திங்கக்கிழமை நடந்துச்சு. இல்ல திங்கக்கிழமையா இல்ல செவ்வாய்க்கிழமை, ரைட்? Tuesday. The church in Malaysia has to roar. Hallelujah. Amen. மலேசியால இருக்க சபை கர்ஜிக்க வேண்டும். நீங்க பார்க்கும்போது சாதாரணமா இருக்கு. You may look like a lamb, but you roar like a lion. Come on people of God. சத்தம் இடும்போது சிங்கம். பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி தான், பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் தெரியாது. அதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடி வாங்கி சரியா அழுந்து கண்ணீரோட. ஆனா you can roar like a lion. எதனால? That's kingdom of God inside of you. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. Amen. When you start to open your mouth, உன்னோட வாயை திறக்கும் பொழுது you know
Holy Spirit power, பரிசுத்தாவியோட வல்லமை is inside of you. Amen. He's already filled. அவர் நிரப்பி விட்டார். அநேகர் இந்த இடத்துல நிரப்பி விட்டார். A lot of you have been filled. Now what needs to happen? அடுத்தது என்ன நடக்கணும்? Go. Speak. Do the kingdom. தேவராஜ்யத்தில் ஆண்டவர் எதற்காக உங்களை நிரப்பினாரோ அதை போய் செய்யுங்க. You will see it working. ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் நீங்க பாப்பீங்க கிரியை செய்யுது. அல்லேலூயா. ஜெபிக்க போறோம். எல்லாம் எழுந்து நிற்க போறோம். கண்களை மூட போறோம். ஒரு டைம்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, you're going to pray for the person beside you. ஆண்டவர் உங்களுக்கு யாரெல்லாம் உணர்த்துறாங்க, you're going to pray for them. You're going to pray. The kingdom inside of you is start going to be operating. உங்க தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Amen. You're going to pray. God is going to set people free. ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். God is going to give healing, breakthrough. ஒரு விடுதலை, ஒரு ஹீலிங் ஆண்டவர் ஏற்படுத்துவார். யாருனால? உங்கனால தான். ஓ பீப்பிள், உங்கனால தான். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கணும்? What needs to happen? இது சபைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேணும், அதனால சொல்றேன். ரைட், when you have a testimony. இப்ப ஜேம்ஸ் வந்து எனக்கு ப்ரே பண்ண எனக்கு ஹீல் ஆச்சா, நான் போய் ஜேம்ஸ் கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? ஜேம்ஸ் நீங்க எனக்கு ப்ரே பண்ணீங்க, என் கை ஹீல் ஆச்சு ஜேம்ஸ், தேங்க் யூ ஜேம்ஸ் அப்படின்னு நான் போய் சொல்லணும். எதனால? எதுக்கு? Number 1, book of Revelation chapter 12 says this, I overcome the enemy by the word of my testimonies. நான் பேசுகிற சாட்சினால நான் பிசாசை எதிர்கொள்வேன். அன்னைக்கு வேளையில நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்ல வேணாம், பரவாயில்ல, ஈலாச்சில சூப்பர் சூப்பர், நன்றி ஜேம்ஸ் எங்க செஞ்சாரு, ஆண்டவர் தான் செஞ்சாரு. ஐயா அந்த மனுஷன் வச்சு தானே கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? மாமா கடையில் உட்காந்து தேத்தரு நடந்து வருமா? ஆர்டர் பண்ண பிறகு என்ன நடக்கும்? கலக்கி யார் கலக்குவா? அப்புறம் எப்படி வரும்? யாராச்சும் கொண்டு வராங்க தானே. தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாவா? சொல்லணுமா வேண்டாவா? அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட், ஆண்டவர் தான் கலக்கினார், ஆண்டவர் தான் செஞ்சாரு. ஆனா ஒரு மனுஷனை அனுப்பி கொண்டாந்து கொடுக்க வச்சார்ல, அவருக்கு சொல்லணுமா வேண்டாம்? Come on people. Amen. That is what we need to do. So ஆண்டவர் செஞ்சோன்னு go and say, appreciate it. என்ன நடக்கும்? அடுத்து உன் வாழ்க்கையில் அது கிரியேட் செய்யும். It will start to happen in your life. Amen. அப்படி சொன்னா ஐயோ பிசாசுலாம் ஒன்னும் அமுக்காது. சரியா? உள்ளுக்கு தான் தேவ ராஜ்யம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. The kingdom. Amen. So இதான் நம்ம செய்யணும். We need to do this. So we're going to pray. I know God is going to heal. I know in my heart. இந்த மெசேஜ் ஆண்டவர் 3 நாள் முன்னே கொடுத்தார். And the Lord said, the Lord didn't say, the Lord impressed in my இருதயத்துல வைத்தார். When the moment you understand, உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன வச்ச புரிஞ்சிருச்சுனா, you will walk with authority. You will walk with power. You will walk with the word. அதிகாரத்தோட ஆண்டவருடைய வல்லமையோட வார்த்தையோட நடப்பீங்க. எழுந்து நிக்கலாமா? Let's stand together. Amen. We're going to pray. ஜெபிக்க போகிறோம். Amen. முதலாவது எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். அதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். All right. Let's close our eyes. Let's pray. Shatalamandalabaka.